ரட்சிப்பு என்று சொன்னால் பாருங்கள், ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று, ஆமேன், காப்பாற்றப்படுதல். சொல்லுங்கள். இல்லாட்டி இப்படி சொல்லுங்கள், மீட்கப்படுதல். சத்தமாக சொல்லுங்கப்பா. ஒன்று இப்படி சொல்லுங்கள், மீட்கப்படுதல், காப்பாற்றப்படுதல், விடுவிக்கப்படுதல், பாதுகாக்கப்படுதல். சொல். ரட்சிப்புனா என்ன? ஒன்று, நீ கீழேருந்து மேலே வரையா? எனக்கு கடைசியில் கேட்டது ஞாபகம் இருக்கு உனக்கு. சரி, இப்போ சொல்லுங்கள். மீட்கப்படுதல், மீட்கப்படுதல், காப்பாற்றப்படுதல், விடுவிக்கப்படுதல், பாதுகாக்கப்படுதல். மறுபடியும் சொல்கிறேன். ஆமென். மீட்கப்படுதல், காப்பாற்றப்படுதல், விடுவிக்கப்படுதல், பாதுகாக்கப்படுதல். இதுதான் ரட்சிப்பு. அப்போ இந்த 4 நீங்கள் பாருங்கள். இந்த 4 நீங்கள் பார்த்து, இப்போ நாம் யார்? மீட்கப்பட்டவர்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? மக்களே சொல்லுங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கோம் என்ன அர்த்தம்? நாம் மீட்கப்பட்டிருக்கோம், விடுவிக்கப்பட்டிருக்கோம், பாதுகாக்கப்பட்டிருக்கோம், காப்பாற்றப்பட்டிருக்கோம். சரிங்களா? ஓகேயா? ஆமென். இந்த 4மே நமக்கு உண்டாயிருக்கிறது. இதுதான் ரட்சிப்பு. சரி, இப்போ விடுதலையாக்கப்பட்டிருக்கோம், மீட்கப்பட்டிருக்கோம், பாதுகாக்கப்பட்டிருக்கோம், காப்பாற்றப்பட்டிருக்குன்னா எதிலிருந்து? இப்போது எதிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? அது இருக்குல்ல, எதிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? சொல்லுங்கள். பாவத்திலேருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்போ ரட்சிப்புனா என்ன? 4 காரியத்தை சொன்னோம். இப்போ ரட்சிப்பு ஓகே, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். எதிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? பாவத்திலேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ரட்சிக்கப்படும். ஏன் நம்ம பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும்? சொல்லுங்க, ஏன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும்? மனுக்குலம் முழுவதுமே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். நல்லா கவனிங்க, வாசிங்க ஒரு வசனம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். எல்லாரும் பாவம் செய்து, பாவத்தினால என்ன ஆனதுன்னா தேவ மகிமையை மனிதன் என்ன செஞ்சுட்டான்? இழந்து போயிட்டு. எத்தனை பேர் கவனிச்சு கேட்குறீங்க மக்களே? சொல்லுங்க. எல்லாரும் பாவம் செய்து என்ன இழந்தாங்க? ஏன்னா எப்படியா என்னுடைய பார் என்ன தெரியுங்களா? எப்படியாவது இது உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? நீ யாருங்கிறது உங்களுக்கு தெரியணும். உங்களுக்குள்ள இந்த காரியங்கள் என்ன செய்யணும்? போகணும். ஓகேயா? சரி, இப்போ ரட்சிப்புன்னு என்னன்னு சொல்லுங்க. வாத்தியாரே, ஓகேயா? சரி, இப்போ ஒரு வசனம், 2 வசனம் வாசிங்க. யோவான் 3:16, எபேசியர் 2:8 வாசிங்க. யோவான் 3:16 வாசிங்க. அடுத்து 2:8 வாசிங்க. எபேசியர் 2:8 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன செஞ்சீங்க? ரட்சிக்கப்பட்டீர்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காய் ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, அப்போ ரட்சிக்கப்பட்டோம். எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம்? அப்போ மெயின் ரீசன் நாம் எல்லாருமே ரட்சிக்கப்படுது. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிட்டார்கள். அதனால பாவத்திலிருந்து என்ன செய்யும்? நம்ம தேவ மகிமையை இழந்திருந்தோம். நல்லா கவனிங்க, இது ஒரு முக்கியமான அடிப்படையான சத்தியம். தேவ மகிமையை இழந்தவர்களாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் கிருபையினாலே நம்மளை ரட்சித்து திரும்பவும் இந்த தேவ மகிமையின் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். இப்போ நம்ம
மகிமையை இழந்தவங்கள் இல்லை, மகிமையை பெற்றவர்கள், மகிமையை உடையவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள். எத்தனை பேர் விளங்குது இப்போ? ஆமென். அதனால நம்ம பாவத்தில் என்ன செஞ்சோம்? பாவம்னா என்ன எழுதிட்டு வரீங்களா? நீங்கள் கவனிங்க. முதல்ல சொன்னேன் ரட்சிப்புனா என்னன்னு சொன்னேன், சொல்லிட்டீங்க. எதுலேருந்து ரட்சிக்கப்படணும்? பாவத்தில் வச்சுக்கணும். சரி, இப்போ எது பாவம்? இப்போ எது பாவம் அப்படின்னு இருக்குல்ல, எது பாவம் சொல்லுங்க. எது பாவம் சொல்லுங்க. வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து அந்த 10 கட்டளை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே ஓகே. முதல் என்னது? தகப்பனையும் தாயும் செய்ய கனப்படுத்து. ஆமென். நல்ல கவனி. இந்த 10 நல்ல கவனிங்க. எல்லா பாவமும் இதிலிருந்து வர பிரான்ச்சஸ், இதிலிருந்து வர பிரான்ச்சஸ். மக்களை 10 கட்டளை படிச்சிங்களா? சிஸ்டர் படிக்கும்போது எல்லாம் கவனிச்சிங்களா? எத்தனை பேர் கவனிச்சிங்க? ரட்சிப்புனா என்ன பார்த்தோம், எதிலிருந்து ரட்சிக்கப்படணும்னு நான் பார்த்தோம், ஏன் ரட்சிக்கப்படணும்னு என்ன செஞ்சோம் பார்த்தோம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும். ஏன் எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிட்டாங்க. அப்போ எது பாவம், எது பாவம்? அப்போ இந்த 10 கட்டளை நம்ம வாசித்தோம் இல்லையா? இப்போ மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். 10 கட்டளை எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். சிஸ்டர் வாசிங்க. சிஸ்டர் எல்லாம் சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனப்பட்டது. ஆமென். அதுக்கு மேலே ஒன்று இருக்கும்ல சார், உன் தேவனாய் கர்த்தரை தவிர வானத்தில் பூமியில் வேறு எங்கும் எதையும் என்ன செய்யாத, நீ உண்டாக்காத. அல்லேலூயா. வேண்டாம். அல்லேலூயா. சரி, அடுத்து வாசிங்க. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமி, அதான் வாசிங்க. உண்டாக்கி ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கின. ஓய்வு நாளை ஆசரிப்பது. ஆமென். அடுத்தது தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு தகப்பனின் தாய் என்ன செய்ய கனப்படுத்து. அடுத்து கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய வீட்டையும் இச்சியாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் என்ன செய்யாத, இச்சியாது இருப்பாயாக. நல்ல கவனிய. இது நான் மறுபடியும் சொல்ல, எல்லா பாவத்துக்கும் இதிலிருந்து புறப்படுகிற இந்த 10 கட்டளைகளை மீறுவது தான். நல்லா நீங்கள் கவனிய. பாவத்துக்கு இன்னொரு விளக்கம் பைபிள் என்ன கொடுக்குன்னா, மீறுதல், அக்கிரமம். சொல்லுங்க. பாவத்துக்கு இன்னொரு காரியம் பைபிளில் எங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீறுதல் அப்படின்ட்டு இருக்கோ, அக்கிரமம் அப்படின்னு எங்கே இருக்கோ அதெல்லாம் பாவம். அப்போ பாவத்தினுடைய இன்னொரு தன்மை அக்கிரமம், மீறுதல். சொல்லுங்க. பாவத்தின் என்னது? வாயத்தான் சொல்லுங்க. அக்கிரமம், மீறுதல். இது பாவத்துக்கு ஈக்குவலாக சொல்லப்படுகிற வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம். ஓகேயா? இன்னும் கொஞ்சம் நம்ம வாசிப்போம். இதனுடைய நான் மறுபடியும் நல்லா புரிஞ்சுங்க. இந்த 10 கட்டளைகளை மீறதான் உலகத்தில் இருக்க எத்தனை பாவங்களும் பார்த்தீங்கன்னா இதை மீறுறதுனால உண்டாகக்கூடிய பாவங்கள். இது வந்து ஒரு வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர். எது பாவம்? 1 யோவான் 3:4 வாசிங்க சீக்கிரமா. 1 யோவான் 3:4.
பாருங்க, பிரமாணத்தை மீறுவது, சொல்லுங்க பாவம் என்ன? பாவம் இது பிரமாணத்தை. அப்ப இந்த பிரமாணத்தை மீறுறது பாவம். ஓகேயா? ரட்சிப்பு என்னன்னு பார்த்துட்டோம், எதிலிருந்து ரட்சிக்கப்படுறோன்னு பார்த்தோம். இப்போ பாவத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பார்த்துட்டோம். அடுத்து இன்னொன்று பாருங்க, நீதிமொழிகள் 24:9 வாசிங்க. தீய நோக்கம் என்னது? அப்ப இந்த 10 கட்டளைகளுக்கு விரோதமான நோக்கமே என்னது? தீய நோக்கம் என்னது? இதுக்கு விரோதமான நோக்கம் பாவம். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, 1 யோவான் 5:17 வாசிங்க. 1 யோவான் 5:17. அநீதியெல்லாம் பாவம். பாருங்க, இந்த 10 கட்டளை நீதி, இதுக்கு மீறாக வர்றதுனா அநீதியெல்லாம் என்னது? பாவம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாவம்னு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பிரமாணத்தை இனி எல்லாம் இப்படி தான் செய்தி உங்களுக்கு. ஏதோ போகும்பொழுது புரியுதா உங்களுக்கு? போகும்பொழுது ஏதோ இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிடுவோம் பாருங்க. சாப்பிட்டுட்டு சில பேர் அவங்களுக்கு நிறைய சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஆம்லெட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, தலைக்கறி ரொம்ப நல்லா இருந்தது, அந்த சென்னா மசாலா எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி சொல்லுவாங்களே. அந்த மாதிரி இங்கேருந்து போகும்பொழுது ஏதோ ஒன்றுனாச்சும் நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்துகிட்டு போங்க, வெறுமையாக போகாது. அதனால தான் இவ்வளோ பிரயாசப்பட்டு டைம் எடுத்து உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர். ஓகே. இப்போ பாவம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாவம்னு எதெல்லாம் பாவம்? பிரமாணத்தை மீறுவது பாவம், தீய நோக்கம் பாவம், அநீதியெல்லாம் பாவம். நல்லா கவனிங்க. பிரமாணத்தை மீறுவது பாவம், தீய நோக்கம் பாவம், அநீதியெல்லாம் பாவம். கடைசியில் சொல்லுங்க பார்க்கலாம் மக்களே, கடைசியில் கொண்டிருக்க மக்களா சொல்லுங்க, என்னென்னலாம் பாவம்? பிரமாணத்தை மீறுவது பாவம், தீய நோக்கம் பாவம், அநீதியெல்லாம் பாவம். சரி, இப்போ இந்த 10 கட்டளை இருக்குல்ல, அதற்கு விரோதமான மீறுதல், அந்த பிரமாணத்தை மீறுதல், அவருடைய தீய நோக்கம், அநீதி, இதெல்லாம் எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கர்த்தர் நல்லவர். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் வாசிங்க. எல்லாம் எடுங்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம், இல்லாட்டி இங்கே போடுறது நினச்சி பாருங்கள். ஆமாம், நீங்கள் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அவர்கள் பாருங்க, சகலவித அநியாயத்தின பாருங்க, கவனிய பிரான்ச்சஸ் நல்லா 20 யாத்திராகமும் அந்த 10 கட்டளை இருக்குல்ல, அந்த 10 கட்டளை மீறுறதுனால என்னென்னலாம் வருது அப்படிங்கிறதான் இங்கே பவுல் நமக்கு சொல்கிறார். பாருங்கள், இப்போ நல்லா கவனிங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வாசிங்க, வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களும். இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக எழுதணும். 1 2 3 போட்டு அப்படி தனித்தனியாக. அடுத்து பாருங்க, புறங்கூறுதலுமாய் புறங்கூறுதலுமாய் அவதூறு பண்ணுகிறவருமாய், தேவ பக்தி கூறுமாய், துரோகிகளுமாய் பண்ணுகிறவர்களாயும், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படிய. பார்த்தீங்களா, அதனுடைய ரூட் எப்படி வருது பாருங்க. இந்த 10 கட்டளைகளை மீறதான் இத்தனையும். அடுத்து வாசிங்க. உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கை மீறுவர்களுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. ஓகேயா? அடுத்து வாசிங்க. கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், இல்லை சாரி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனைக்கு வாசிங்க. 2 தீமோத்தேயு 3 1 முதல் 5 வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் பாருங்க, தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும்,
அகந்தை உள்ளவர்களுமாய், தூசிக்கிறவர்களுமாய், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், நன்றி அறியாதவர்களுமாய், பரிசுத்தம் இல்லாதவர்களுமாய், சுவாப அன்பு இல்லாதவர்களாய், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோர்களை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாகவும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய் என்ன செய்றாங்க இருப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, புரியுதா உங்களுக்கு? அடுத்து கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5 19 போடுங்க. வாசிங்க. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவைகளாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? அடுத்தது பாருங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9, 10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிராராதனைக்காரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை. பாருங்க, பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாம் முன்னே இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். இப்படிப்பட்டவர்களாய் இப்பொழுதோ கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்க நீதியை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்பொழுதோ நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள். புரிஞ்சிருச்சா? இப்ப ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? மீட்கப்படுதல், பாதுகாக்கப்படுதல். சரி, இந்த 4 இல்லையா? மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் 2 சொல்கிறீங்க, இன்னொருத்தர் 2 சொல்கிறீங்க, இடையில 2 விட்டுட்டீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். மீட்கப்படுதல், விடுதலையாக்கப்படுதல். ஓகே, ரட்சிக்கப்பட்டாச்சு. ஏன் ரட்சிக்கப்படணும்? எதுலேருந்து ரட்சிக்கப்படணும்? பார்த்தேன். இப்போ பாவம்னு என்னன்னு பார்த்தேன். எத்தனை பாவம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எழுதியிருக்கீங்களா? நோட் பண்ணியிருக்கீங்களா? வீட்டில் போய் நான் இப்படி தான் வச்சுப்பேன். 1, 2, 3 தனித்தனியாக என்ன செய்வேன்? பிரித்து நான் எழுதுவேன். பாருங்கள், இத்தனை காரியங்களும் பாவம். ஓகே, இதிலிருந்து நம்ம மீட்கப்படுவது அவசியமாக. சரி, ஏன் இந்த பாவத்திலேருந்து நம்ம மீட்கப்படணும்? எதுலேருந்து பார்த்தோம். இப்போ ஏன் சத்தம் அதிகமாகுது? சும்மாவே இருக்க மாட்டோம். ஓகேயா? யார் கவனிங்க, யார் இதிலிருந்து நம்மளை ரட்சிக்க முடியும்? நல்ல, யார் நமக்கு இதிலிருந்து ரட்சிக்க முடியும்? யார் ரட்சிக்க முடியும்? இந்த காரியத்தை நல்ல கவனிங்க, யாருமே நம்மளை என்ன செய்ய முடியாது. இப்போ நல்ல கவனிங்க, பாவியை ரட்சிக்க முடியாது. பாவியை ரட்சிக்க முடியாது. இந்த செய்தியை நல்லா நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயம் சொல்கிறேன், இனிமேல் பழைய மாதிரி நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. ஆமாம், ரொம்ப ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க. ஓகேயா? யார் ரட்சிக்க முடியும்? பாருங்கள், வாசிங்க. கர்த்தர் நல்லவர். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் லூக்கா 19:10 வாசிங்க. வாசிங்க ஸ்டார் தான். பாருங்க, இயேசுவுக்கு பேரே என்னன்னா, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசனம்னா, இந்த பூமிக்கு அவர் வந்ததே எதுக்கு? பாவிகளை ரட்சிப்பதற்காக. அதான் பவுல் சொல்றார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பது உண்மையை போல, அதிலே பாவிகளே நான் என்னது
பிரதான பாவியாக இருக்கேன்னு சொல்றாரு பாருங்க. லூக்கா 19:10 வாசிங்க சிஸ்டர். இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன செய்தாரு? வந்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்றீங்களா? அல்லேலூயா. அப்போ மறுபடியும் நான் சொல்றேன், ரட்சிப்புன்னு என்னன்னு பார்த்தோம், எதிலிருந்து ரட்சிக்கப்படணும்னு பார்த்தோம், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும். பாவம்னா என்னன்னு செய்தோம், நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் சொல்றேன், இதிலிருந்து யார் நம்மை ரட்சிக்க முடியும் சொல்லுங்க? ஜீசஸ். சொல்லுங்க இயேசு. சொல்லுங்க இயேசு. அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அவரே உலக ரட்சகர், அவரே மெய்யான தெய்வம். இயேசு நம்மை ரட்சித்தார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதிலிருந்து யாருமே நம்மளை மீட்க முடியாதுங்க. நல்ல கவனிங்க, எந்த தெய்வமும் தெய்வம் என்று சொல்ற எதுவும் ரட்சிக்க முடியாது. இவரே மெய்யான தெய்வம். இவரை தெரிந்து கொண்ட, நம்மை தெரிந்து கொண்டார் பாருங்க. நம்ம பாக்கியவதிகள், நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. இதிலிருந்து இந்த ரட்சகர் நம்மளை என்ன செஞ்சாரு? ரட்சித்தார். ஆமாம். ரட்சித்த உடனே தேவ மகிமையை பெற்றவர்களாக நம்மளை மாற்றிட்டாரு. அல்லேலூயா. சோத்திரம். இப்போ நீங்கள் எதற்கும் அடிமையானவர்கள் அல்ல, நீங்கள் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆமென். நம்ம வறுமையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் உயர்ந்த நிலையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். மேன்மையான நிலையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் ரட்சித்து அவரோடு நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓகேயா? சரி, இப்போ பாருங்க, அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் நம்ம ரட்சிக்கப்படணும், ஏன் நம்ம ரட்சிக்கப்படணும், ஏன்னு சொன்னா பாருங்க, வாசிங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23 முதல்ல வாசிங்க. ரோமர் 3:23 வாசிங்க. எல்லாரும் பாவம் செஞ்சாச்சு. இப்போ எல்லாரும் பூமியில் ஒருவருமே பாவம் செய்யாமல் இல்லை. எல்லாருமே என்ன செஞ்சாச்சு? பாவம் செஞ்சாச்சு. நல்லா கவனியா. ஏன் நாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, அடுத்து நான் சொல்கிறேன் பாருங்க. 6:3 ரோமர் 6:3 வாசிங்க சிஸ்டர். ரோமர் 6:3 வாசிங்க. வாசிங்க. அடுத்து இல்லை, நான் சொல்கிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணமாக இருக்கு. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு கீழே 20 அதில் 6 கீழே வாசிங்க. அதில் பாவத்தின் சம்பளம் மரணம் வருதா? ஆறு தானே? 6 கடைசியில் வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். நல்ல கவனிங்க. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 13:20 இல்லை 18:20 வாசிங்க. 18:20 வாசிங்க. பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யும்? சாகும். நல்ல கவனி. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். நல்ல கவனிங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த நரகம் இருக்குல்ல, இந்த நரகத்துக்கு அக்கினி கடல்னு சொல்கிறாரு, பாதாளம்னு சொல்கிறாரு, பாதாளம்னு சொல்கிறாரு. மிகுந்த வேதனை உள்ள ஒரு இடம், மிகுந்த வேதனை உள்ள ஒரு இடம். இப்படி நிறைய காரியங்கள் சொல்லுது. எசேக்கியேல் சொல்கிறாரு, அங்கே புழுக்கள் சாகாதான். இந்த அக்கினி கடலில் பாருங்கள், எந்த புழுவை அக்கினியில் போட்டால் சாகுமா இல்லையா? தீ எல்லாத்தையும் எரிச்சிடுமா இல்லையா? எதாக இருந்தாலும் என்ன செய்யும்? இரும்பையே என்ன செஞ்சிடும்? உரிக்கிடும். ஆனால் அங்கே அந்த அக்னி கடலில் புழு என்ன செய்யாதான்? என்ன டெம்பரேச்சர் ஏற்றினாலும் என்ன செய்யாதான்? ஒன்றுமே ஆகாதான். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருக்குது பார்த்தீங்களா? இது எதற்கு அடையாளம்னா, ரட்சிக்கப்பட்டவர்களை எந்த அக்னியும் மேற்கொள்ளவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏன் நம்ம இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும்? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படலைன்னா நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம மரிச்சா நித்தியத்துக்கு போகிறோம். ஆனால் ரட்சிக்கப்படாத எங்கே போகிறோன்னா, இந்த அக்னி கடலுக்கு போகிறான், இந்த அவியாத அந்த அக்னியில் போகிறான், பாதாளத்துக்கு போகிறான், நரகத்துக்கு போகிறான். அப்போ அந்த நரகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுட்டாரு? மீட்டெடுத்து கர்த்தர் பிள்ளை நம்மளை ஜீவனோட கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறாரு. இப்போ நம்ம ரட்சிக்கப்படலைன்னா எங்கே போயிருப்போம்? நரகத்துக்கு போயிருப்போம்.
ஏன் ரட்சிக்கப்படணும்? பாவத்தின் சம்பளம். பாருங்க, நீ ஒரு வேலை செய்கிறீங்க, என்ன கிடைக்குது? சம்பளம். நீ ஒரு வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்குது. அப்போ பாவம் செய்தால் என்ன சம்பளம்? நீ பாவம் செய்ய செய்ய ஒருத்தர் என்னத்தை கூட்டிகிட்டே போகிறான்? சொல்லுங்க, மரணத்தை கூட்டிகிட்டே போகிறான். நான் சொல்ல, பாவம் செய்ய செய்ய ஒருத்தர் மரணத்தை என்ன செஞ்சான்? கூட்டிகிட்டே போகிறான். எத்தனை பேருக்கு புரிஞ்சு கேட்குறீங்க? இப்போ இதுலேருந்து கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? ரட்சிச்சிட்டாரு. அல்லேலூயா. இப்போ மறுபடியும் கேட்குறேன், ரட்சிப்புனா என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு எதுலேருந்து ரட்சிக்கப்படணுங்கிறத பார்த்தோம். பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படணும். பாவம்னா என்னன்னு என்ன செஞ்சிட்டோம்? நம்ம பார்த்துட்டோம். இந்த பாவத்திலேருந்து யாரால மாத்திரம் நம்மளை ரட்சிக்க முடியும்? இயேசுவால மாத்திரம் ரட்சிக்க. ஏன் நம்ம ரட்சிக்கப்படணும்னு இப்போ என்ன செஞ்சிட்டோம்? நாம் பார்த்துட்டோம். ஆமாம். ரட்சிக்கப்படலைன்னா அவனுடைய நிலைமை என்ன? எத்தனை பேருக்கு ஒரு பாரம் வருது, ஒருத்தையாச்சும் நான் ரட்சிப்புகளை நடத்தணும். பாருங்க, இந்த ரட்சிக்கப்பட்டவனுடைய உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கான் பாருங்க, அவன் ஆத்தும பாரம் இல்லாமல் இருக்கவே மாட்டான். எத்தனை பேர் நல்லா கவனித்து கேட்குறீங்க? அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமாம். அப்போ ரட்சிக்கப்படலைன்னா அவன் எங்கே போயிடுவான்? நரகத்துக்கு போய். இப்போ நம்ம மீட்கப்பட்டுட்டோம். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மீட்கப்பட்டோம். அடுத்து பாருங்க, யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்? நல்லா கவனிங்க. யாரெல்லாம்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இப்போ இந்த பாவம் சொன்னோம்ல, பாவப்பட்டியல் எத்தனை பேர் கவனித்து கேட்டீங்க? இதை செய்கிறவங்க யாருன்னா துன்மார்க்கர். யாரு? அப்போ துன்மார்க்கர்களாக என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். கொஞ்சம் பேத்துக்கு ஆண்டவர் இயேசு வந்தாரா? உலக ரட்சகராக வந்தாரா? சொல்லுங்க. கொஞ்சம் பேத்துக்கு வந்தாரா? உலக ரட்சகராக வந்தாரா? கொஞ்சம் பேத்துக்கு வந்தாரா? உலக ரட்சகராக வந்தாரா? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமா இருக்கிறது. இஸ்ரவேல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமா இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு பிரியம் தான் நம்ம என்ன செஞ்சோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்க, துன்மார்க்கர் ரட்சிக்கப்படும். அடுத்தது சொல்றாரு சன்மார்க்கர். சன்மார்க்கர் இருக்காங்க. இப்போது யோபுவை பற்றி கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் சன்மார்க்கனும் உத்தமனும். இப்போ சன்மார்க்கர்னு யாருன்னா, நல்ல கவனிய, ரட்சிக்கப்பட்டவர்களை விட நல்ல குணம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சன்மார்க்கர்கள். நல்ல கவனிய, ரட்சிக்கப்பட்டவர்களை நான் சொல்றது என்ன? ரட்சிக்கப்பட்டவனை விட நல்லவனாக இருக்கான் சன்மார்க்கர். அவங்க உத்தமமாக இருப்பாங்க, கடவுள் பக்தியாக இருப்பாங்க. அவங்க தான் சன்மார்க்கர். யார் சன்மார்க்கர்னா? யார்? உத்தமமாக இருப்பார்கள், கடவுளுக்கு பயந்திருப்பார்கள். மறுபடியும் சொல்கிறேன், சன்மார்க்கர்னு யாரு? சொல்லுங்கப்பா. சன்மார்க்கர்னு யாரு? உத்தமமாக இருப்பான், கடவுளுக்கு பயப்படும். இவன் தான் சன்மார்க்கன். துன்மார்க்கன் யாரு? எல்லா அக்கிரமும் சேர்வன் துன்மார்க்கன், மீறவன் துன்மார்க்கன். அவனும் ரட்சிக்கப்படணும். இப்போ இந்த சன்மார்க்கர் அவங்க என்ன சொல்லுவாங்க? இயேசுவை பற்றி சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறோம், நாங்கள் இது எறும்புக்கு கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம், ஒரு புழு பூச்சிக்கு கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் துரோகம் நினைக்க மாட்டோம். அப்படி நல்லது. ஆனால் அவங்களும் பரலோகம் என்ன செய்ய முடியாது. ஏன்னா அவங்களும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அவங்களும் ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்தில் பிறந்த எத்தனை பேரும் என்ன செய்யணும்? இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான், ரட்சிக்கப்பட்டாதான் எங்கே போக முடியும்? ஆனால் நான் நல்லது செய்கிறேன். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சோசியல் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லது, சோசியல் ஒர்க்கு பண்ணணும், ஏழைகளுக்கு உதவணும், எல்லாம் செய்யணும், குட், இதெல்லாம் நல்லது. பட் ஆனால் அது நம்மளை ரட்சிக்க முடியாது. யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்? துன்மார்க்கன் ரட்சிக்கப்படணும். சொல்லுங்கள், துன்மார்க்கர்கள். யார் துன்மார்க்கர்கள்? பாவம் செய்தவர்கள் துன்மார்க்கர்கள். அடுத்தது யார் சன்மார்க்கர்கள்? யார்? உத்தமமாக இருப்பான், நியாயம் செய்வான், கடவுளுக்கு பயப்படும். அடுத்து யார் ரட்சிக்கப்படணும்? யூதர்கள் ரட்சிக்கப்படணும். ஓகேயா? அடுத்தது எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒரு விஷயம் கையை உயர்த்தி நம்ம போத்தனூரை நினைப்போமா, இந்த பட்டணத்தை நினைப்போமா? இது இருக்கிற எல்லாரும் ரட்சிக்க. எல்லாம் கைகளை உயர்த்தி ஏசப்பட கேளுங்க. அப்படியே உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த பட்டணத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம். ஏசப்பா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா,
எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. நீங்க சொன்னீங்கன்னாவே போதும், ஏசப்பான்னு மனது உருகி, ஏசப்பா இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும்ப்பா, இந்த போத்தனும் ரட்சிக்கப்படணும்ப்பா. நீங்க இருக்கிற வீடு, இங்க பக்கத்து தெரு பேரெல்லாம் சொல்லுங்க, அந்த வீதி பேரெல்லாம் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா இவங்களெல்லாம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. உலக ரட்சகரே, உலக மக்களுக்காக ரத்தம் சிந்தினவரே, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இன்னொரு விஷயம் கூட, உங்கள் கைகளை உயர்த்தி யாரும் நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படும்படி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், ஷாபா ராகா தாலாமா நாதா ராபா, ஆண்டவரே என்னுடைய அண்ணன் தம்பி தங்கை, ஆண்டவரே யாரெல்லாம் உறவுகள், ஆண்டவரே அப்பா அம்மா பாட்டி, ஆண்டவரே சித்தி மாமா, யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ எல்லாரும் ரட்சிக்கப்படுவர்களாய் மாறும்படியா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்க பாருங்க, ரட்சிக்க ஒருத்தர் ரட்சிப்பு நடத்ததான் பெருசு. ஆமென். அப்போ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், முதல்ல இருந்து எல்லாம் என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்புனா என்னன்னு பார்த்தோம், சொல்லுங்க, எதுலேருந்து ரட்சிப்புன்னு பார்த்தோம், பாவத்திலேருந்து ரட்சிப்புன்னு பார்த்தோம், பாவம்னா என்னன்னு பார்த்தோம், இதுலேருந்து யார் ரட்சிப்பார்னு நம்ம பார்த்தோம். ஆமென். ஏன் ரட்சிக்கப்படணும், இல்லாட்டா நரகத்துக்கு என்ன செஞ்சிருவோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த பாருங்க, மகிமை பாருங்க, எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களே மாறிட்டாங்க. தேவ மகிமை எப்படி தெரியுமா, உங்களுக்கு ஒரு சரீரம் இருக்குது, நமக்கு ஒரு சரீரம் இருக்கும். ஆதாம் ஏவாளுக்கு ஒரு சரீரம் இருந்தது. அவர்கள் நிர்வாணியாக இருந்தும் வெட்கமில்லாதவர்களாக இருந்தார்கள். ஏன்னு சொன்னால் அவங்க தேவ மகிமையின் சரீரத்தை அடைந்திருந்தார்கள். நல்லா கவனிய. இப்போ நம்ம எப்படி தெரியும், இப்போ நமக்கு நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காதாலும் நம்ம இப்போ தேவ மகிமையின் சரீரத்தில் இருக்கிறோம். கவனிங்க 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 கவனிங்க, நம்ம எதில் இருக்கிறோம், தேவ. இப்போ நீங்கள் இந்த நொடி பொழுது உங்கள் உயிர் இந்த பூமியிலிருந்து இந்த செகண்ட் பிரியும் பொழுது அப்படியே மகிமையின் சரீரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே போயிடுது. நீ சாதாரண ஆள் கிடையாதுங்க. நீங்கள் எல்லாம் சும்மா ரட்சிப்பே என்னன்னு தெரியாமல் சும்மா விளையாட்டுத்தனமாக என்னத்தையோ பேசினா கிறுக்குத்தனமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நல்லா கவனிங்க, அப்படியே அடுத்த செகண்ட் அப்படியே மகிமையின் சரீரத்தில் தூதர்கள் வந்து உங்களை தூக்கிட்டு போவாங்க. ஆனால் ரட்சிக்கப்படாதவனுடைய நிலைமை என்ன தெரியுமா, அதே அவன் மறிச்ச அடுத்த செகண்ட் வந்து பிசாசின் தூதர்கள் வந்து அப்படியே கொண்டு போயிடுவான். இதுதான் நடக்குது. அவனுக்கு மகிமை இல்லை, ரட்சிப்பு இல்லை. இப்போ சொல்லுங்க, எல்லாரும் இந்த மகிமையை அடையணுமா இல்லையா, எல்லாரும் ரட்சிப்பு அடையணுமா இல்லையா, இதுக்கு சபையாக நம்ம உழைக்கணுமா இல்லையா, நம்ம ஜெபிக்கணுமா இல்லையா. சபைக்கு இதுதான் வேலை, சபைக்குள்ளே இதைத்தான் செய்யணும், சபைக்குள்ளே இதைத்தான் சிந்திக்கணும், சபைக்குள்ளே இதைத்தான் பேசணும். 2 விசுவாசி பேசினா ஒரு ஆத்மா ரட்சிப்பை பற்றி பேசணும், சபை வளர்ச்சியை பற்றி பேசணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் ஏங்கி கொண்டு இருக்கிறார், கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். ஆமென். இப்போ பாருங்க, அடுத்தது எப்படி நம்மளை ரட்சித்தார் பாருங்க, நல்ல கவனிய. இயேசு நமக்காக நாம தொங்க வேண்டிய, நாம சாக வேண்டிய சிலுவையிலே நமக்காக இயேசு அடிக்கப்பட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். பெனால்ட்டி. ஆமாம், இந்த அக்கிரமத்துக்கு பெனால்ட்டியை யார் கொடுத்துட்டா, நானும் நீங்களும் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறோம். இதை நீங்கள் சோத்திரம் பண்ணணுங்க மக்களே. நல்லா கவனிங்க, இதை ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி நீங்கள் நன்றி சொல்லணும். இயேசு சும்மா ஒன்று உங்களுக்கு ரட்சிப்பு நமக்கு வாங்கி கொடுக்கல, அதுக்காக எல்லா கிரயத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டாரு. ஆமென். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்பட்டு வெட்கப்பட்டு நிர்வாணமாக தொங்கி இயேசு இந்த ரட்சிப்பை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமென். வாசிங்க ஏசாயா 53. ஆமாம், 3, 4, 5 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 53. ஆமாம், 5ஆம் வசனத்தை வாசிங்க, 5 வாசிங்க பாருங்க. மீறுதல்னா என்ன சொன்னேன் சொல்லுங்க, மீறுதல்னா என்ன சொன்னேன், பாவம். பாவத்தினுடைய பாவத்தினுடைய இன்னொரு காரியம் எப்படி விளக்க சொல்லியிருக்க பைபிள், மீறுதல்கள் அக்கிரமங்கள். வாசிங்க சிஸ்டர். நம்முடைய மீறுகள் நிமித்தம் காயப்பட்டு
நம்முடைய அக்கிரமம், அதாவது நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளும் குணமானோம். கடைசி 2 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 2-3 வருஷம் கடைசி 3 வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சந்ததி பாருங்க நம்மை கண்டாராம். நல்லா கவனிங்க. அடிக்கும் பொழுது, அடி வாங்கும் பொழுது யாரை பார்த்தாராம்? மக்களை சொல்லுங்க. அவர் அடிக்கும், நல்லா நீங்க கவனிங்க. அவர் 40 அடி தான் அடிக்கணும், ஆனால் சட்டத்தை மீறி அவர் அடித்தார்கள். ஆனால் உண்மையான பாருங்க, இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் நடித்தவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் நடித்தவரே பாருங்க ரட்சிக்கப்பட்டுட்டார். இன்னைக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு, பாஸ்டராக இருக்கிறாரு. மக்கள் காது கொடுத்து கேட்குறீங்களா நீங்கள்? அல்லேலூயா. உண்மை பாருங்க. இங்கே பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க பாட்டியம்மா, அவங்க இறத்துனாங்க. ஆனால் 1 மாதம் அவங்களுக்கு அந்த உயிர் துடிச்சிட்டே இருக்கு, போக மாட்டாங்க. எல்லோரும் சொந்தக்கார வர பார்க்க எல்லாருக்கும் இப்போ பிரச்சனையாகி போச்சு, இப்படியே இருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த 1 மாதம் அந்த படுக்கையில் இருந்த அந்த அம்மா கடைசியில் எதுவுமே சொல்லிச்சு. அந்த பாட்டி சொல்லிச்சு, நீ போய் பாஸ்டரை கூட்டிகிட்டு வா, பாஸ்டரை கூட்டிட்டு பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்கள். என்னன்னா இந்த அம்மா உயிர் ஏன் போக மாட்டேங்குதுன்னா, இந்த அம்மா பார்க்குது ஒரு பெரிய இருள். இந்த அம்மாவுக்கு அதுக்குள்ளே போக என்ன இல்லை, அந்த ஆவி போக மாட்டேங்குது, போராடுது அந்த இருளோட. அப்போ அந்த பாட்டி என்கிட்ட சொல்லிச்சு, பாஸ்டர் எனக்கு பயமாக இருக்குது, விவரிக்க முடியாத ஒரு இருள், அங்கே போக எனக்கு பிரியம் இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள் இங்கே பின்னால் அவன் நான் போய் அந்த பாட்டியை இயேசுவை அறிக்கை செய்ய வச்சேன். பாவத்தை மன்னிச்சு கேட்டு இயேசுவை அறிக்கை செய்ய சொல்லி அந்த எல்லாருக்கு முன்னாலே ஜெபம் பண்ணிவிட்டு அந்த அம்மாவை நான் ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் அந்த அம்மா போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? ஜீசஸ் அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கர்த்தர் ரொம்ப நல்லவர். அப்போ இந்த தேவன் அட்டி வாங்கும் பொழுது நல்ல கவனிய, யாரை நினைச்சார? சந்ததியை நினைத்தான். இன்னைக்கு நம்மளால ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட பொறுக்க முடியல. என்னம்மா இப்படி வந்துட்ட, என் புருஷன் திட்டான், ஏன் இப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அதனால பொறுக்க முடியாமல் சண்டை போட்டுட்டேன், சாட்சியை இழந்துட்டேன். நல்லா நீங்கள் கவனிய, இயேசு வாய் திறவாதவராக இருந்தார். அட்டிச்சு நொறுக்கி அந்த இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், எலும்பு கூடு இருக்கும் பார்த்தீங்களா, எலும்பு கூட பார்த்தா எப்படியோ அப்படிதான் இயேசுவை பார்க்க முடியும், சதையே இல்லையா. அதான் வசனம் சொல்ல, ஒரு முதுகு உளப்பட்டது, உளப்பட்ட நிலம் போல இருந்தது ஒரு முதுகு. இத்தனை பாடுகள் பட்டு தான் என்னை உங்களை கத்த ரட்சித்த சபையில் கொண்டு வச்சிருக்காரு, விளையாட்டு இல்லை. அப்போ ஒவ்வொரு அடி வாங்கும் பொழுது இயேசு யாரை நினைச்சாரு? நம்மை நினைத்தார். பாருங்க, ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, அவருக்கு சித்தமானதெல்லாம் எனக்கு வாய்க்கும், அவருக்கு சித்தமானதெல்லாம் எனக்கு வாய்க்கும். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க, அவருக்கு சித்தமானது மட்டும் எனக்கு வாய்க்கட்டும். கை வைத்து சொல்லுங்க, அவருக்கு சித்தமானது மட்டும் வாய்க்கட்டும். ஏன்னா அவருடைய சித்தம் இல்லாதது ஒன்றும் என் பக்கம் வராதபடிக்கு எனக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சித்தமானது வாய்க்கும். சித்தமில்லாத ஒன்றும் உங்கள் பக்கத்தில் வராதபடிக்கு அவர் தம்முடைய உயிரை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. அதனால தான் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்கும் நீங்கள் நன்றி சொல்லி பழகுங்க. இது கிடைக்கல அது கிடைக்கல முறுமுறுக்காதீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு அடியிலும் நம்முடைய நன்மையை கர்த்தர் நினைத்திருக்கிறார். எத்தனை பேர் மக்களை விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு சித்தம் எல்லாம் என்ன தெரியுங்களா, நம்மளை குறித்து மேன்மை தான் வச்சுருக்காரு, பெஸ்ட்டு தான் வச்சுருக்காரு, சூப்பர் தான் வச்சுருக்காரு. நம்ம சொந்த தகப்பன்மார்கள் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறோம்ல, அப்போது பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய நினைத்திருக்கும் பொழுது நம் தேவன் அதை விட மேலானதை நமக்கு செய்ய. பாருங்க எப்படி ரட்சித்தா, சும்மா ரட்சிக்கலைங்க, இந்த ரட்சிப்பு சும்மா வந்துடலைங்க. இதுக்காக நன்றி சொல்லிட்டே இருங்க.
இதுக்காக நன்றி சொல்ல சொல்ல நீங்கள் விடுதலை ஆவீங்க. ஆமென். பாருங்க, இதனால நமக்கு என்ன கிடைத்தது பாருங்க. இந்த அடுத்து நான் சொல்கிறேன், எப்படி நம்மளை ரட்சித்தார்னு பார்த்துட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை ரட்சித்து, ஆமென், நம்மளை நீதிமான்களாக்கி ஒரு சபையில் கர்த்தர் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆக்கினை இல்லை. நமக்கு சொல்லுங்க, ஆக்கினை இல்லை. பக்கம் சொல்லுங்க, உனக்கு ஆக்கினை இல்லை, உனக்கு ஆக்கினை இல்லை. ஜீசஸ் எவ்வளோ நல்லா இருப்பாருங்க. அவன் சொல்கிறான் பாருங்க, லாசர் ஆபிரகாம் மடியில் இருக்கானா. அவன் சொல்கிறான், எப்போ அங்கே போய் ஒரு சொட்டு தண்ணி கொண்டு வந்து என் வாயில் என்ன செய்ய, அந்த புழுவே சாகாதே, புழு சாகாது. இந்த அக்னி தான், அந்த பாதிப்பு தான் இருக்கும் மொழியே, நித்தியமான அந்த வேதனை அங்கே என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து அந்த ஆக்கினிலேருந்து கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிட்டாரு, மீட்டுட்டார். பாருங்க, நான் சொல்கிறேன், ஆக்கினியிலேருந்து நாம் நீக்கப்பட்டோம். சொல்லுங்கள் சத்தமாக சொல்ல, நான் ஆக்கினியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். மூன்றாவது, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். நான்காவது, நான் என்னை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். மகிமையின் மேல். ஆமென். எத்தனை பேர் நல்லா கவனிச்சு கேட்டீங்க? ஆக்கினியிலிருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மீட்கப்பட்டிருக்கோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். மகிமையா மேலே மகிமையை நாம் என்ன செய்ய போகிறோம், காண போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சந்தோஷமாக கேட்குறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் மனசில் இருக்குதா? இப்போ பாருங்கள், இப்போ ரட்சிக்கப்பட்ட இந்த ரட்சிப்பின் அனுபவம், இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ நல்ல மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிச்சு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆமென். இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ஆசீர்வாதமாக மகிமையாக மாறிடும். சொல்லட்டுமா? ரட்சிப்புனா சொல்லுங்க, ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? எதிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படணும்? ஆமாம், பாவத்திலேருந்து. பாவம்னா என்னன்னு பார்த்தோம். ஆமாம், இந்த பாவத்தில் நம்மளை யார் ரட்சிக்க முடியும்? யார் ரட்சித்தா? இயேசு. ஏன் ரட்சிக்கணும்? நரகத்திலிருந்து. யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்? எல்லாரும் ரட்சிக்கணும். எப்படி ரட்சித்தாரு? தன் உயிரையே கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன செஞ்சாரு, நம்மளை மீட்டு. ஆமாம். நல்லா கவனிங்க. பூன்னு ஊதி ஜீவாத்மாவை மாற்றினார் சிலுவையில். நல்லா கவனிங்க. தேவனே என் ஆவியை இடத்துல என்ன செய்கிறேன், பெருந்த சத்தம். நல்லா கவனிக்கல மக்களே, நல்லா கவனிங்க. எப்படி சத்தம்? உரத்த சத்தம். ஜீசஸ் ஒன்றுமே இல்லை சரீரத்தில். இப்போ சரீரத்தில் இப்போ என்ன இல்லை, கடைசி சொட்டு ரத்தமும் போச்சு, உள்ளே இருந்த தண்ணி என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. நல்லா கவனிங்க. அது நான் ஏற்கனவே ஒரு குட் ஃப்ரைடேக்குன்னு எடுத்திருக்கேன். காப்படி திராட்சை ரசம் அதை ஊற்றி தான் நிவாரண பலியை முடிப்பான் ஆசாரியன். இயேசு சரீரத்தில் வந்தது கடைசி ரத்தம் காப்படி தான். கடைசியாக நமக்காக சிந்தப்பட்டது, ஊற்றப்பட்டது. கடைசி சொட்டு ரத்தம், தண்ணீர். நல்ல கவனிங்க. எல்லா பாடியிலேருந்து எல்லாம் வெளியே வந்தாச்சு. இப்போ ஜீசஸ் ஊதி ஜீவாத்மா நம்மளை மாற்றினார்ல, உரத்த சத்தமாய் தன் ஆவியை விட்டதுனாலே மீண்டும் அந்த ரட்சிப்பு மகிமையை நம்ம பெற்றுக்கணும். இப்படிதான் இப்படி தான் இந்த ரட்சிப்பு நமக்கு என்ன செஞ்சார். அப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவம் நல்லா நீங்கள் கவனிங்க. இந்த ரட்சிப்பின் அனுபவம் பாருங்கள், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்படணும். சொல்லுங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்படணும். ரெண்டாவது, உங்கள் குடும்பத்தில் வெளிப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் காட்டணும். சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்டதை வாய்த்தான்னு சொல்லுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் நீதிமான், நீங்கள் பரிசுத்தவான், நீங்கள் மகிமை அடைந்தவர்கள் அப்படிங்கிறது முதல்ல உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்யணும், காட்டணும். இரண்டாவது எங்கே காட்டணும்? குடும்பத்தில் காட்டணும். மூணாவது சபையில் காட்டணும். நாலாவது சமுதாயத்தில் காட்டணும். சொல்லுங்க, முதல்ல எங்கே காட்டணும்? தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும், காட்டணும், வெளிப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட இந்த மாதிரி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்கள் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்படணும். ரெண்டாவது எங்கே வெளிப்படணும்? குடும்பத்தில் வெளிப்படணும். கணவன் ரட்சிக்கப்பட்டவங்க மனைவிக்கு வெளிப்படணும். மனைவி ரட்சிக்கப்பட்ட கணவனுக்கு என்ன செய்யணும், வெளிப்படணும். பெற்றோருக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் நீ ரட்சிக்கப்பட்டவங்கிறத வெளிப்படணும்.
இந்த வாழ்க்கையை நீ வெளிப்படுத்தணும் குடும்பத்தில். மூணாவது, சபையில் நீ வெளிப்படுத்தணும். ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவன் சபையில் என்னெல்லாம் செய்வான், எப்படி வாழ்வான், எப்படி இருப்பான், எப்படி பேசுவான், எப்படி ஜெபிப்பான், எப்படி வேதத்தை தானிப்பான், எப்படி பரிசுத்தத்தை நாடுவான், எப்படி நீதிமான சபையில் எப்படி இருக்கணும். அடுத்து சமுதாயத்தில் நீ எப்படி இருக்கணும். சமுதாயம் உங்களை பார்த்துட்டு இருக்கு, எல்லா கண்களும் உங்களை பார்த்துட்டு. சமுதாயத்தில் நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாவே உங்கள் குடும்பம் ஏதேனா மாறும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தேவன் நல்லவர். ரட்சிப்பின் அனுபவத்தில் நீங்கள் வாழுங்க. தேவன் நல்லவர். ஆமென். இந்த பாவத்திலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு, ஆமென், நம்மளை கர்த்தர் ரட்சித்து நம்மளை மீட்டு நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இப்போ ரட்சிக்கப்பட்டது, ரட்சிப்பை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு 6:4 படுங்கன்னு, 6:4 படு வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோட கூட ஞானஸ்தானத்தை பெற்றோம். பாருங்க, ரோமர் 10. இயேசு கிறிஸ்துவை நல்ல கவனியை. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக என்ன செஞ்சோம்? ஏற்றுக்கொண்டோம், இருதயத்தில் விசுவாசித்தோம், வாயில் அறிக்கை. இயேசு ரோமர் 1:15 சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு யாராவது ரட்சிக்கப்படாதவங்க வந்திருந்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இந்த வந்திருந்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். என் பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை நீதிமானாக்கினார். இதை நான் இருதயத்திலே விசுவாசிக்கிறேன். இயேசுவே இரட்சகர் என்று வாயிலே அறிக்கை செய்கிறேன். என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லுகிறேன். என்னை ஆளுகை செய்து நடத்தும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யாகாரா பாலா தாராமானா சாந்தா ராகாதா லாபார். அப்படியே சொல்லுங்க, என்னை ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை பாவத்திலிருந்து மீட்டதற்காய் நன்றி அப்பா. இந்த கொடூர அகோர நரகத்திலிருந்து, அக்கினி கடலிலிருந்து என்னை மீட்டு கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். கால்கள் முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லி ஆண்டவரே, ரட்சிப்புக்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே எங்களை ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாக இருக்கப்படினாலே ஆண்டவரே, இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை எங்களுக்கு தருவீராக. ஆத்தும பாரத்தை தருவீராக. எங்களுக்காக பாடுபட்டீரே, ரத்தம் சிந்தினீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, ராஜா இயேசுவே, ஆமென். எங்களை ஆக்கினிக்கு நீக்கலாக்கினீரே ஸ்தோத்திரம். எங்களை நீதிமானாக்கினீரே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்கினீரே ஸ்தோத்திரம். எங்களை மகிமைப்படுத்தினீரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ரட்சிப்புக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை எங்கள் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விளங்க பண்ண உதவி செய்யும். எங்கள் குடும்பத்திலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை விளங்கச் செய்யும். சமுதாயத்திலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை விளங்கச் செய்யும். சபையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.